கிழக்கு ஜெர்மனியின் முதல் சுதந்திர தேர்தல். 1990 மார்ச் 18 அன்று ஈஸ்ட் ஜெர்மனி நாட்டில் முதல் முறையாக சுதந்திரமான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. பல ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் இருந்த இந்த நாட்டில் மக்கள் முதன்முறையாக சுதந்திரமாக வாக்களிக்கும் வாய்ப்பை பெற்றனர். இது அந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான மாற்றமாக இருந்தது. 1949 முதல் கிழக்கு ஜெர்மனி கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்தது. அந்த ஆட்சியை சோசியலிஸ்ட் யூனிட்டி பார்ட்டி ஆஃப் ஜெர்மனி என்ற கட்சி வழிநடத்தியது. அந்த காலத்தில் தேர்தல்கள் நடந்தாலும் அவை முழுமையாக சுதந்திரமானதாக இல்லை, அரசு கட்டுப்பாட்டில் நடைபெற்றன. 1989 ஆண்டில் கிழக்கு ஐரோப்பாவில் பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன. மக்கள் ஜனநாயகத்தை கோரி போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதன் ஒரு முக்கிய நிகழ்வாக ஃபால் ஆஃப் தி பெர்லின் வால் நடைபெற்றது. இந்த சம்பவம் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியை பிரித்திருந்த சுவர் இடிக்கப்பட்டதை குறிக்கிறது. இந்த மாற்றங்களின் பின்னர் 1990 மார்ச் 18 அன்று புதிய ஜனநாயக தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் பல அரசியல் கட்சிகள் போட்டியிட்டு மக்கள் தங்கள் விருப்பப்படி வாக்களித்தனர். இதனால் கிழக்கு ஜெர்மனியில் ஜனநாயக ஆட்சி உருவாகத் தொடங்கியது. இந்த தேர்தல் ஜெர்மனி மீண்டும் ஒன்றாக சேருவதற்கான முக்கியமான படியாக அமைந்தது. அதே ஆண்டில் ஜெர்மன் ரீயூனிபிகேஷன் நடைபெற்றது. அதனால் கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய ஒருங்கிணைந்த ஜெர்மனி உருவானது.